ஒரு ஆளான ஆளை கொடுக்கணுமே ஆட்டுதான் போறது. பூஜாரிட்டு போ, பூஜாரிட்ட. ஆமா, அவரு பத்தியமா இருப்பாரு. நீ போனீனா கண்ணாரத்துக்கு தான் அவுத்து தெரிஞ்சுட்டு உன்னை போட்டுட்டு அப்படி பத்தியும் கழிச்சு விட அப்படி. ஏமா அம்மா பேசுறதுக்கு ஆள் தானே, இப்படியே வா. ஒரு கெவரி சொத்து இருக்கிற மாதிரி என்ன சொல்ற? ஆமா, அவனுக்கு வந்து 30 ஆரம்பம் ஆயிடுச்சு. தூரமா வீடியோ ஓடுது. கிட்டுபடி உங்களோட அப்படிதான் போலான்னு இருக்கிறேன். உங்களை நம்பலாமா? பார்த்தா ஆளு டிப்டாப்பா இருப்பான், ஆனா ஊண்ட பிடிச்சி சாப்பிடுவா. பத்திரமா இருக்கு. ஆமா ஆமா, குளிச்சு அடிச்சுட்டீங்க. ஓய் அம்மா, போய் பார்த்தா அங்க போய் பார்த்தா அங்க போய் நீ பார்த்தா அங்க போய் பிரிய பாரு, எல்லாம் வல கலிஞ்சதும் கெட்டியா வந்ததும். ஏய் இல்லடி, அங்க போய் பார்த்தா தெரியும். போய் பார்க்கலாமா? போய் போங்க. எனக்கு சம்பளம் காசா கூட வேணாம் வந்துற. இந்த பிள்ளை டெய்லி இந்த மாதிரி நேரத்துக்கு இப்படி விட்டுரு, சத்தியமா விட்டுரு. இப்படி சம்பளம் வேண்டாம், உன் மேல சத்தியமா. சம்பளம் கேட்டானா 5 மணிக்கு இந்த மாதிரி நேரத்துல விட்டுரு பிள்ளைய. பாப்பா அழகு ஒரு பெண்களை கட்ட ரசிக்க தெரியாது செல்லக்குட்டி. ஐயோ கனியாட்டு இருக்கிற உன் உதட்டு அப்படியே நான் ஊப்பணும். என்ன சொல்றீங்க? அழகா வருது. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சத்தமாட்டாரா, ஏன்னா நான் பண்ண மெதுவா அடிக்கிறேன், அங்கே பண்ண வேகமா அடிக்கிறேன். வச்சல வச்சிருக்கேன். அதுக்கான உனக்கு லாட்டரி சீட்டே விட மாட்டேங்குது. காய்ச்சலாம் வேறு லாட்டரி சீட்டுக்கே போகுது. நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது இளமை இருக்கும் பொழுதே அது இதுதான் நல்ல வாய்ப்பு. அது இளமை முடிந்து போனால் அதை சிக்காது இந்த வாய்ப்பு. அது இளமை இருக்கும் பொழுதே அது இதுதான் நல்ல வாய்ப்பு. இளமை முடிந்து போனால் அது கிட்டாது இந்த வாய்ப்பு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அது வருடத்தில் ஒரு முறைதான் இந்த காதல் தினம் வருது. ஆனா உனக்கு எனக்கு மட்டுமே அட தினம் வந்து போகுது. அது வருடத்தில் ஒரு முறைதான் இந்த காதல் தினம் வருது. அது உனக்கு எனக்கு மட்டுமே அட தினம் வந்து போகுது. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காமல் போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாமல் போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பிள்ளை வந்தா கொக்கை அடிக்கிறேன். அழுத்து போற காலகத்தால கட்டுனா இவள கட்டுனுடா. கட்டுனா இவள கட்டுனுடா. இல்ல கட்டுனவன் கால தொட்டுக்கு முடனுடா. கட்டுனவன் கால தொட்டுக்கு முடனுடா. பலமா திக்கணுண்டா, தினமும் மஜா பண்ணுண்டா. இவள் குலோஜாமு உதட்ட மட்டும் புடிச்சு நிக்கணுண்டா. பாரி போய்க்கணுண்டா, தினமும் கட்டி பிடிச்சுக்கணுண்டா. இவன் முந்திரி கேக்கு இடுப்பு மட்டும் அளவெடுக்கணுண்டா. கட்டுனா இவள கட்டுனுண்டா. கட்டுனா இவள கட்டுனுண்டா. இல்ல கட்டுனவன் கால தொட்டுக்கு முடனுண்டா. கட்டுனவன் கால தொட்டுக்கு முடனுண்டா. ஐயோ வம்பா போச்சியடா. ஐயோ வம்பா போச்சியடா. இவன் நடைய பார்க்கணுண்டா, அழகு தொடைய பார்க்கணுண்டா. இவன் நடைய பார்க்கணுண்டா, அழகு தொடைய பார்க்கணுண்டா. கட்டுனா இவள கட்டுனுண்டா. இல்லன்னா கட்டுனவன் நீயே. உனக்கு தாரேண்டா தாரேண்டா உனக்கும் தாரேண்டா. என்னது? என்ன கண்ணா பாட்டு பண்ண? கட்டுனா இந்த பிள்ளையை கட்டணும். கட்டணும் இல்லன்னா கட்டணும். சத்தியம் மேடமே, நிஜமாலுமே தானா? சரி இப்படி உட்காரு. உட்காருடா. ஆப்பா மண்டி போட்டா. ஆமா மண்டி நல்லா போடு. போட்டுக்கிட்டேன். இங்க
வாயை தரேன். ஆ? வாயை தரேன். எதுக்குடா வாய் ஏ திறக்க? துற நான் சொல்றேன். ஆ. இந்தா ஏப்பா இது என்னத்துக்கு? என்ன கட்டணா இவ்வளவு கட்டணும் சரி. இல்லைன்னா ஆமா. இந்த பிள்ளை கட்டணவன் நான் தான் ஆமா, அதுக்கிட்ட உனக்கு கொடுத்தேன் அப்படி குடி. எக்கச்சக்கமான அவதிடா இதெல்லாம் டேய். பணாத போடு நினைச்ச நேரம் கிறுக்கு பிடிச்சிக்குதுங்க. ஆமா ஆமா நான் பேசினா மட்டும் பாம்பு கொத்துப்பான் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவில்லை. இந்த பாட்டும் பிடிக்கலையா? மறிக்கொழுத்தே மல்லிகை பூவே மறிக்கொழுந்தே மல்லிகை பூவே மாமன் மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஜவன வலியலையா வந்து நில்லு மறிக்கொழுந்தே மல்லிகை பூவே மாமன் மகன் பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ மஜவன வலியலையா வந்து நில்லு மறிக்கொழுந்தே அந்த நடுராத்திரியில் என பார்க்க வரும்போது புரிச்சன தூங்கிடுச்சு நீ நானும் சேரும்போது தலைகடி கூட்டிக்கிட்டு தஞ்சாவூர் போகும்போது சமர புனியும் எந்த மார்போடு சாயும் போது உன்னை பிரிச்சா மனசு தாங்குமா ஓ உன்னை நினைப்பு உசுர வாட்டுதடி உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா ஓ உன்னப்பு உச்சல வாட்டுதடி மறி கொழுந்தே மல்லிகை பூவே மறி கொழுந்தே அது நேர ஓரத்தில என பார்க்க வரும்போது அந்த மகனியும் எந்த நண்போடு பேசும்போது தண்ணிக்குள்ள தூக்கிக்கிட்டு தனியாக போகும்போது உனக்கு துணையாக ஒரு நாளும் வரும்போது உன்னப்பு உச்சல வாட்டுதடி பிரிஞ்சா மனசு தாங்குமா சத்தியமா உன்னை அனுப்பி உசுர வாட்டுதடி ஓ உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா மறி கொழுந்தே மல்லிகை பூவே மறி கொழுந்தே புரிஜன தூங்கிருச்சு நீ நானும் ஓக்கும் போது நானும் பார்க்க போது கேஸ்ட் கொஞ்சம் பழைய கேஸ்ட் பழைய கேஸ்ட் சரி ஆமாம்மா ஆமாம்மா நீங்க பாட்ட மிகவும் பிடித்திருக்கிறது. சரி. அதனால வருங்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறது. சரிம்மா ஆமாம்மா ஆமாம்மா இருந்தாலும் வேடத்தை பாராட்டி என்ன டீ பாராட்டி சுக்கு டீ லெமன் டீ பால் டீ லெமன் டீ சொல்லுமா வாய்ப்பால் அடிச்சு போடுவேன். சோ 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 என்ன சோ சோ வேற கதையை ஓடிச்சா அரே கதை ஓட சொன்னாங்க போவே மாட்டேங்குது சோ செல்ல தள்ளி விட்டுறாத யூடியூப் காரப்ப அவ்வளவுதான் உன்ன யாரு நான் யாரு நம்ம நாடகத்தை நம்ம காட்டு சிங்கம் யாரு அக்னி நம்ம சிங்கம் யாரு சேகரன் அவர்கள் அக்னி புயல் சேகரன் அவர்கள் அக்னி புயல் சேகரன் ஆமா நம்ம நாடகத்தை விளம்பரம் செய்ய யூடியூப் சேனலை ஓபன் செய்திருக்கிறார். இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த அக்னி புயல் ஆமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். ஆமா லைக் செய்வோம். ஆமா கமெண்ட் செய்வோம். ஏய் அது யூடியூப்ல வரும். எந்த பெல் பெட்டு பெல் பட்டின்மா பட்டினா பெல்மணி ஆகட்டுங்க என்னைக்கு அந்த பெல் வேலை செய்யறது தெரியல. என் பெல் வேலை செய்யலையா? ஆமா மாமா என் பொண்டாட்டி அதுக்கு தான் ஐசிகாரனை கூட்டிட்டு போயிட்டான். அது மட்டுமல்லாம பேரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பண்பும் பாசம் நிறைந்த அவர்களோ குப்புசாமி அவர்கள் அவர்கள் 50 ரூபாயோ. சரி மட்டுமல்லாமல் நம்ம யாரு என் மச்சான் எல்லனூர் யாரு நம்ம எல்லனூர் தாடிக்காரரு என் மச்சான் அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு சிறு சிறு வாங்க இந்த இது கருமாரியம்மனை பிரார்த்திக்கின்றேன். சமர்ப்பணம் இருந்தாலும் இன்று நாடகம் இல்ல 17 நாள் சண்டை. இந்நாடகத்தில் கர்ண முத்தி மோட்சம். இந்த நாடகத்தில் நீ யாரு சொல்லட்டுமா? யாருங்க நீ யாரு விட்டு போப்பா வாயிலே சொல்லட்டுமா? இல்லம்மா பின்னாடி குசு விட்டு சொல்லு சோத்தல ஏய் உள்ள 2 குசு விட்டி அந்த மாதிரி சொல்லு. ஏய் சீச்சி கர்மா ஏடா அதெல்லாம் கேட்க சொன்னாங்களே. சீ நீ பேரச்சி டைமே போச்சு வேணாம். அப்பால சின்ன பாரி மலரே அப்பா
தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தா. அப்படியா? ஆமா, ஆகட்டுமடி. ஆகட்டுமடி. இருந்தாலும் மல்லிகா மல்லிகா சொல்லுமா. மல்லிகா சொல்லுமா. கனகாமரம். என்னடி கனகாமரங்கிற? அம்மா இருந்தாலும் போல பருவமர சோழ குயிலை போல அண்ணே நடந்து என் பின்னி சடக்குள்ள. ஏடி அந்த மேல படுத்துக்கண்ணே. அப்படியா? அப்படியா? என்னுடைய பேரோ? உங்களுடைய பெயரோ பொன்னுருவி. உங்களுடைய பேரோ பொன்னுருவி. என்னோட முது என்ன தோசைகள் அது தேய்ச்சிட்டு பொன்னுரியாக நீங்க இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? நீங்க எப்படி பிறந்தீங்க? ஒரு பெற்றெடுத்த தாய் தந்தை. ஐயோ எனக்கு புரு 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 கோயில் கூத்து அமைஞ்சாரு. பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? யாரு போட்டது? நம்ம கருப்பு செட்டி மேல நம்ம சேவலால கொடுத்த ரூபாய் 50,000. டேய் மத்தாலத்துக்கு என்ன பண்ண போறா? ஓ அது சிங்கண்டி. நம்மள விட்டு எங்கேயும் போவாது. ஆமாமா பொன்னலோத்தி ஆண்டவருக்குரிய தந்தையாரோ பொன்னுராஜன். தந்தையாரோ பொண்ணு தாயாரோ பூங்காதை அம்மையார். தந்தையாரோ பொன்னுராஜன். ஆமாடி. தாயாரோ பூங்காதை அம்மையார். ஏங்க இவன் பெரிய மனுஷன்றீங்களே, இந்நேரத்துக்கு யாருக்கு இவனுக்கு போன் பண்ணுவாங்க? சரியானபடிக்கு சில்ற எந்நேரத்துக்கு எதுக்குமா போன் வரும்? அவரெல்லாம் எங்க அப்பனாட்ட. அவரு அப்ப அந்த ஆட்ட போனீங்கன்னா வேலை விட்டு போயிடும். அப்படி அவரு பத்தி உனக்கு தெரியல. தலைமையில போட்டே நினைச்சு அப்படி பாடி அவர் வயசுக்கெல்லாம் நம்ம இன்னும் தொழில் பண்ணுவோம்னு பாரு. வாய்ப்பே இல்ல. 50 மேல தாண்ட முடியாது. பண்ணுவோமா? அவரு தொழில் இல்ல இந்த அளவுக்கு இறக்குறாருமா. அந்த அளவுக்கு சாப்பாடு ஒரு படி 2 படி தான். நாம திங்க முடியுதா? வாய்ப்பே இல்ல. கையில வரைக்கும். சரி ஆமாமா. அப்படி பொன்னராஜனுக்கு பூங்கோதை அம்மையாருக்கு ஒரே மகளாக பிறந்திருந்தாலும் வளர்ந்து வளைவு படுத்தி உங்களுக்கு கல்யாணம் யாரை திருமணம் செய்து யாருமா இப்படிப்பட்ட மன்னவன் நல்லா இருக்குது. இந்நேரத்துக்கு அது ஒரு டேஸ்ட் ஆகுது. எனக்கு திருமணம் விட்டது. உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆமா. யாருமா? எந்த நாட்டு மன்னர்? அவர் யாரு? பெயரை சொல்லலாமா? அத்தானும் நீதானே, சட்ட பொத்தானும் நீதானே, அத்தானும் நீதானே. நீ பாடு. நீ பொண்ண பாடு. இப்பதானே பாருங்க. அத்தானும் நீதானே, இந்த சட்ட பொத்தானும் நீதான். என்னத்துக்கு சேராம பாடாது? நீ வைக்க மாட்டேன். அத்தானும் நீதானே, சட்ட பொத்தானும் நீதானே, அத்தானும் நீதானே, அஞ்சுரக சுஞ்சுரகமே பூச்சூத்தலா சொரி சொரகே. சனி முடிச்சத ஈ பேரும்போது பாத்துறேன். ஆமாம்மா. அப்படி நான் யாரை திருமணம் செய்து? யாருமா? 56 நாட்டுக்கு பேரரசராக கூடிய வெங்கட சரிகரை முடித்த யாரு? ஏய்
என்னடா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காருமா? ஒரு பொம்பளைங்க வரதில்ல, குமியறதில்ல, நிம்மறதில்ல. நீ எங்க தொலைத்தோட நீ எரிஞ்சு எரிஞ்சு கூட நல்லா தமா தூங்கிட்டுனா 5 மணி ஆகும் என்னமோ துள்ளுன்னு துள்ளறான். டேய் கோமலி, கோமலி, ஓய் இந்த கத்தி அறுத்து போடுறேன். ஆமா ஏன் எடுத்து போய் வீட்டுக்கு முன்னாடி வாசப்படி கட்டி முத்து முடிச்சிருக்கியா? அம்மம்மா நான் யாரை திருமணம் செய்து யாருமா? 56 நாட்டுக்கு பேரரசராக கூடிய வெண்கல சரிகரை படித்த துரியமன்னனாகப்பட்டவர் என்னை பொன் கேட்க வந்தார். ஆயா, ஐயோ மாரியம்மா, வாமா எதுக்கு இப்படி தூக்குறேன்? ஐயோ குழந்தை கையிட்டு வளர்த்தாங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கிறேன். ஐயா, அவ்வளவுதான் முடிஞ்சு ஊத்த முடிஞ்சு போச்சு. இப்போ ஓட்டுன்னா என்ன ஓட்டிட்டோம்? என்னது வண்டி தான் ஓட்டிட்டு போகணும் இப்போ நாங்க வீட்டுக்கு. ஆமாம்மா, அப்படி வெண்கல சரிகரை படித்த துரியமன்னனாகப்பட்டவர் பொன் கேட்க வந்தார். பொன் கேட்க வந்தார். பீரப்பட்ட மன்னவர் 56 நாட்டுக்கு பேரரசர். ஆமா, அவரை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று மிகவும் ஆசைப்பட்டிருந்தேன். சரி ஆனால் ஆனா அவர் வந்து என்னை திருமணம் செய்யவில்லை. ஏமா? நான் யாரை திருமணம் செய்தேன்? யாரு? நானா? எந்த நாட்டு மன்னர்? எந்த நாட்டு இளவரசர்? சொல்லுமா. அவர் மீது ஆசை வைத்திருந்தேன். ஆனால் பார்த்தால் வேறொரு திருமணம் செய்து கொண்டார். யாருமா? அவர் அண்ணனாக வரக்கூடிய அந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஏண்டி இப்படி வாமா வெளிச்சத்துக்கு அந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கொடைவளர் என்று பெயர் பெற்ற அதிபல கண்ணராஜனை திருமணம் செய்தி. ஓ, அதிபல கண்ணராஜனை திருமணம் செய்தீர்கள். அப்படி இருந்தாலும் சுகத்தில் உங்களுக்கு ஈடு போட்டு மண்டை அடைஞ்சு ஈடுபட்டு கால் அடைஞ்சு கை உடைஞ்சு. ஏய், உங்களுக்கு அது பிள்ளைகள் இருக்கின்றதா? குழந்தைகள் எல்லாம் கீழே சேவ் பண்ணிட்டு வரணுமா? சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு வந்தா மட்டும் நக்கறையா? கையில இருந்தா மட்டும் காலையில மட்டும் சேவ் பண்ணிட்டு வந்தா மட்டும் வெளிய வந்து நக்கறையாடா? அவ்வளவு அருமையாகும். தேச்சுமா போக மாட்டேன். அங்க மாட்டிச்சு இங்க மாட்டிட்டு முடி இங்க வந்து பிச்சு போட்டா காலையில எடுத்து இதெல்லாம் சேர்த்தனமா ஒரு குடம் வாங்கலாம். சரி, அப்படிதான் போய் வாங்கிப்போ. அப்பப்பா அப்படி அதேபோல கண்ணராஜனை திருமணம் செய்து அழகான ஒரு ஆண் குழந்தையை விட்டெடுத்து. ஆண் குழந்தை விஸ்வகேது. ஆமாம்மா, சரி அடிக்கே அவட சந்தோஷமா இருந்து ஒரு ஆண் குழந்தையை விட்டெடுத்து. சரி ஆமாம்மா, அன்றைய தினத்திலே அன்றொரு நாளையிலே நானும் கணவராகப்பட்டவரும் சப்பரமஞ்ச கட்டிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சப்பரமஞ்ச கட்டில் ஆமாடி சப்பர பஞ்சு கட்டலாம். சரி ஆமாம்மா, சரி அப்படி இருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீதியின் வழியாக யார் வந்தா தெரியுமா? யாருமா? எவரும் வந்தா தெரியுமா? இவரு நல்லாங்கப்பா, நம்ம தான் காய் வாயை பார்த்துட்டு இருக்கிறா. நல்லா இருக்கா? சேகரன் ஒரு பாட்டு தான் பாரியா? சொல்லு. பாட்டுக்குன்னு கூப்பிட்டு பாட்டு கச்சேரி நடத்திட்டு. இருந்தாலும் அப்படி அந்த வீதி வழியாக ஒரு ஆச்சாரியாகப்பட்டவர், சரி, ஒரு தேர்ப்பாகன் அதிரதனாகப்பட்டவர் வந்தார். ஆமா ஆமாம்மா. வரும் பொழுது 56 நாட்டுக்கும் இளவரசராக வரக்கூடிய டெல்லி என்ற அஷ்டாபுரத்து வேந்தன், சரி, துரியமன்னன் வந்தாவே எழுந்திருக்க மாட்டார். இன்றைய தினத்திலே கணவராகப்பட்டவர் ஒரு அதிரதன் வந்த பிறகு கைகளை எழுந்தவுடனே உட்கார்ந்து இருந்தவரு திடீரென்று எழுந்து ஆமாடி வணக்கம் தந்தாரி. வணக்கம் தந்தாரா? ஆமாடி. திடீர்னு எழுந்து நின்று கொண்டு இதுக்கென்று ஏதோ ஒண்ணு அம்மம்மா திடீரென்று எழுந்து நீங்க சொல்லி தப்பு இல்ல, சிரம் தாழ்த்தி என்ன பண்றது பேச்சு அப்படித்தான் சொல்லுவோம். நாம
நாம அப்படி தோய் தமிழ் நாம தோய் தமிழடா. என்னது திடீர்னா திவுக்கணும் கோயம் பேசிக்கிட்டு போறோம். சரி சொல்லு. ஆமாப்பா. இருந்தாலும் சிரம் தாழ்த்தி வணக்கம் தந்தார். வணக்கம் தந்தா. அண்ணா என்ன சுவாமி 56 நாட்டுக்கும் இளவரசர் துரியமன்னன் வந்தாவே எழுதிருக்க மாட்டீர். அவர் வந்து எழுந்து நிற்கிறீரே, என்ன காரணம் இப்படி என்று கேட்கும் பொழுது அவர்தான் என் தந்தையார் என்று சொல்லிவிட்டார். தந்தையார் என்று சொல்லும் பொழுது கீழே இறங்கி உளுந்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது? ஒரு தேரோட்டி மனிதனை திருமணம் செய்து கொண்டோமா? சரி சரி. ஒரு தேர்ப்பாகவே திருமணம் செய்து கொண்டோமா? ஒரு இழிகுத்தான திருமணம் செய்து கொண்டோம் என்று. சரி சரி. பொழுது மக்களை அழைத்துக் கொண்டு, சரிம்மா, என் மகனை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு பாலா வெட்டியாக இருக்கிறேன். பாலா வெட்டியாக இருக்கின்ற வந்து சேடையா அப்பப்பா. உடனடியாக நான் தாய் வீட்டுக்கு வரும் பொழுது என் கணவராகப்பட்டவர் முந்தானையை பிடித்தார். எட்டி முந்தானையை பிடித்தார். சரி, முந்தானையை பிடித்த கையில் இந்த புடவையை அறுத்து முளை போட்டு முகத்திலே இருந்துட்டு வந்து விட்டேன். முளை போட்டு அறுத்து ஆமா, அவர் தொட்ட துணியை நாம தொடக்கூடாது. ஏமா அவர் தொட்ட இடத்து எதையுமே தொடக்கூடாது. ஆமா, எதா இருந்தாலுமே அறுத்து போட்டுருவேன். ஆமா, அவர் இங்கேதான் தொட்டுருப்பாரு, அறுத்து போட்டுறேன். அது வந்து அப்பொழுது ஜாதியெல்லாம் தெரியவில்லை. 2 குழந்தை பேக்கும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால தொட்ட இடத்துல அறுத்து போட்டுரு, இதை அறுத்து போட்டுரு. ஞாயிற்றுக்கிழமை நாள் கறிக்குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். இதை வருத்துன அறுத்து போடுறது நீ இதை போய் கந்தநாயகப்படி போய் வருத்துன என்னவென்று தெரியவில்லை. எனக்கு தூக்கம் வருவதோ தெரிகிறது. தூக்கம் வருகிறது. சரி, தாலாட்டு பாடுவாயா? நானா தொண்டையின் வழியாக அழகான சுற்றுலா வாய்ஸ்ல ஒரு பாதி தொலைமா. அம்மாவுக்கு கூதிரா அம்மாவுக்கு ஆரிராரோ கோபுரத்துக்கு அடியில அம்மா உனக்கு தில்லுண்டு முட்டுக்கல்ல முட்டுக்கல்லு யாருமே அந்த மாதிரி முட்டுக்கல்ல கட்டிக்க மாட்டாங்க. அம்மானு ஒத்துறாத கோபுரத்துல இப்ப ஏறுறாண்டா ஒத்த கண்ணு ஆயேறி எங்க இருந்தா அந்த வீரம் வருமோ தெரியல. அந்த கோபுரத்துல ஏறும்போது மட்டும் அவனுக்கு சக்தி வந்துருது. அவன் ஏறும்போது வீரதாடா ஒக்கால ஓலி உம்மல ஓக்க அவன் இறங்கும் போது வெள்ளை வெள்ளையா
தவுத்து போவா ஏமா நான் பாடின பாட்டு உனக்கு தண்ணி வந்துருச்சா? அப்படி இல்லடி, என் புடவையெல்லாம் கசங்கி இருக்கிறதா? இல்லம்மா நல்லா தான் இருக்குது. என் பொட்டெல்லாம் மறந்திருக்கிறதா? இல்லம்மா நல்லா தான்மா இருக்குது. ஐயோ சுந்தரா, இருக்கும் முக்காக்கு இருக்கும். அடியே சுந்தரத்தை எங்கடா திரியுது இங்க வந்து ராவடி கண்டுதுங்க. சுந்தரத்தை அதிகளா சொல்லுமா. அப்பப்பா பொட்டிலிருந்து பூவிழந்து சரி அடியே மாலை வரவும் கனவு கண்டேன். கனவு கண்டே பிறந்த வீட்டு சீதனம் கொட்டு போலத்துடன் முன்ன வர கனவு கண்டேன். சரி அம்மா வீதியில் வெள்ள புடவை கட்டி வீதியில் நடப்பது போல கனவு கண்டேன். சரி சரி அடியே அம்மா ஆகாத சொப்பனம் கண்டிருக்கிறேன். சரிம்மா. என் கணவருக்கு ஆபத்து வருவது போல கனவு கண்டிருக்கிறேன். அம்மா அம்மா அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. அப்படியா? ஆமா. இருந்தாலும் பகல் கனவு பலிக்காது. கட்டில எப்படி போட்டுக்கிறோம் நாம? கட்டில எப்படி போட்டு படுத்துட்டு இருக்கிறோம் தெரியலையடி. படுத்து உனக்கு தெரியாது. கட்டில இங்க போட்டு இப்படி படுத்துவேன். ஆமா. நாம அந்த பக்கம் வடக்கு பக்கமா போட்டு நாம அங்க போய் படுத்துவங்களா? அப்படியா? ஆகட்டபடி நீ நான் நல்லா படுத்துக்கிட்டு செய்யலாம். ஆமாம் அப்படிதான் இருப்பியா? ஆமா. அப்பப்பா அரண்மனை இருக்கிறேன். யாரா இருந்தாலும் அந்த அனுமதி இல்லாம உள்ள விடக்கூடாது. அழுவாத. சரி. ஏய் போயிட்டு கண்ணே பொன்னிவே மாணிக்கேரி.
பொழுதுபோக்கு கூலி பெண்ணு. நான் சுந்தரவல்லி. நான் தான் சுந்தரவல்லி. இவ்வளவு முடி வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. என்ன அனங்காத்தனம் கட் பண்ணிட்டாங்க எல்லாம். எல்லாம் பேரா இருக்குதுன்னு எல்லாம் கட்டி இப்படி கெரா போயிட்டு. சுந்தரவல்லி. ஆமா. என்ன அழகா இருந்து இப்படி போயிட்டு என்ன பண்றதியா? அழகா இருந்தா என்ன பண்றியா? சுந்தரவல்லி, நான் யார் தெரியுமா? யாரு? உங்க மகாராணி பொண்ணு. ஆமா. அந்த பொண்ணுடைய மாலையிட்ட மன்னவன் அங்க தேசாபதி கர்ணன் அரமனை தேடி வந்திருக்கிறான் என்று சொல். அம்மா ஓலமா ஓலமா ஓலமாய். என்ன சுந்தரத்தாரி? ஓ அம்மா, உன் கணவர் அங்குதாசத்தின் அதிபதி. அங்குதாசத்தின் அதிபதி அடிங்கோய கூதி அங்குதாசத்தின் அதிபதி கர்ண மகாராஜா வந்துக்கிறாரம்மா. கர்ண மகாராஜா வந்திருக்கிறாரா? ஆமாமா. ஏனி அந்த தினத்திலே கணவரே வேண்டாம் என்று ஆமா ஈன ஜாதி கேட்பாகன் அப்படி என்று கணவரே வேண்டாம் என்று தாயார் வீட்டுக்கு வந்து விட்டேன். ஆமா. இப்பொழுது கணவராவது பொறுக்கடாது மொலம் போட்டு அன்னைக்கே முந்தானே அடுத்து போட்டு வந்துட்டேன். ஆமா. ஒரு சின்ன ஒல்லுல போக சொல்றீன்ற. அந்த மலை விட்டு வராத வெளி போ சொல். சரி. என்ன சொன்ன செந்தேவி செந்தேவி பொன்னுருவி என்ன சொன்னார் செந்தேவி கோழி கும்புற நேரத்துல வண்ணாத்தி புதிய தள்ளக்க சொன்னாங்க. என்ன ஏடி போச்சே வரா. மனைவி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? நீங்களோ இலிகுலத்தான் ஈன ஜாதி தேரோட்டி மைந்தன். இலிகுலத்தான் அன்னைக்கே மொலம் போட்டு முந்தானே அடுத்து போட்டு வந்துட்டேன். போஜல் புண்டை முட்டை ஈன ஜாதி என்றாளா? ஆமா. அடி பைத்தியக்காரி. பைத்தியக்காரி. என் குலத்தை எடுத்து சொல்கிறேன், அவளை கேட்க சொல்லுங்க. அன்னை இலிகுலத்தானே என்ன ஜீவித பேசாதே. நினைக்காதே. என் குலம் மத்திய சூரிய குலம். சூரிய குலம். என் தாயார் குந்தி அம்மாள், என் தந்தையார் கதிரவன் சூரிய குல வம்சத்தில் பிறந்தவன். இலிகுலத்தான் இனச்சாதி அல்ல. என் குலத்தை சொல்லிட்டு போய் சொல்லு. அம்மா அம்மா சொன்னது கேட்டியா? அவர் சொன்னது கேட்டியா? அவர் இலிகுலத்தான் இலிகுலத்தான் இனச்சாதி தேரோட்டி மைந்தன் இல்லையா? அவர் தாயாரோ குந்தியம்மாளா, தந்தையோ கதிரவண்டி கொம்மலா ஓக்க. அவரோ சூரிய குலத்தில் பிறந்தவரா? சாதாரணமா நினைக்கிறாங்க ரெண்டு பேரும். அவரோ சூரிய குலத்தில் பிறந்தவரா? கதிரவனோ ஒரு தந்தையா? அவங்க அம்மாவா குந்தியம்மாவா? மாமாவதிய மின்னலே ஆமாமா. அதனால இவர் எப்படி பிறந்தாரு, எதுல பிறந்தாரு, அதனால நான் சொல்வதை போல சொல்ல வேண்டும். எப்படி? அவினி பார்க்கறதிலே புகழ் பார்த்தானன்றோ
அல்லது அந்த மேல் இருந்து மண்ணை மேல் விழுந்துட்டாலும் கூட குலத்தை அறியாமல் கூடி வாழ மாட்டேன் என்று சொல். ஏங்க என்னடா ஆதியில் ஆவென்றால் என்ன? ஆவென்றால் ஆவுதான். மோய கூதி ஆயப்பா ஆவினில் பால் கறந்து ஆவினில் பால் கறந்த அதில் முகம் பார்த்தான் நன்றோ. மேவிய குலம் தன்னை விளக்கமாய் எடுத்துரைத்தால் கணவன் என்று ஏற்றுக்கொள்வேன். இல்லையானால் அண்டமே இழுந்து என் மண்டை மேல் விழுந்தாலும் அவள் பொண்டை மேல் மண்டை மேல் விழுந்தாலும் குலம் அறியாத கூடி வாழ்வதில்லை. கூடி வாழ்வதே இல்லையா? கடைசி வரைக்கும் அவளுக்கு கேரக்டே தான். நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? யாரால் பிறக்கப்பட்ட? யாரால் பிறக்கப்பட்ட? மந்திரத்தில் பிறந்தவர். கண்ணி கழியவில்லை, கல்யாணம் ஆகவில்லை, மங்க சமையவில்லை. கன்னி பருவத்திலே கர்ணன் பிறந்தேன், மங்கை பருவத்திலே மன்னன் பிறந்தேன். ஆகாத பிள்ளைகளை ஆச்சரிய விட்டார், எடுத்து வளர்த்தியும் அதிலும் ஆச்சரியா. தாய் ராதை என்னை பெற்றவள் குஞ்சியம்மாள், என் தந்தையார் கதிரவன். கேட்டியம்மா? அவர் பெற்றது குஞ்சியம்மாளா? சரி. சூர்வாசல் மந்திரத்தால் பிறந்தவரா? அப்படியா? ஆமா. ஐயோ இவன்தான் கணவரா? அவரே தாமா. கூடி வாழ்ந்து வந்தோம். தன் குலத்தை அறியாமல் தாயார் வீட்டுக்கு வாழா வெட்டியாக இருந்தேன். ஆமா சுவாமி, உங்களுக்கு குலத்தை அறியாத புத்தியா தெரியாமல் தவறான வார்த்தையெல்லாம் பேசிவிட்டேன். சரி, என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. இதுவே என் தன்னைகளை வேந்தன் அறிய மாட்டார். கால கொடுமை. ஏதோ ஆகாத காலம் ஆளுக்கு ஒரு தேசமா இருந்தோம். கூடி வாழ விதி வந்து விட்டன. சரி விடு, மன்னித்து விட்டேன். இத்தனை தினங்களாக பிரிந்து வாழ்ந்து வந்துவிட்டோம். இனிமேல பிரிந்து வாழக்கூடாது. அதனால பஞ்சனைக்கு போகலாம் சுவாமி. அதாவது வந்தவர்களை வெளியே நின்று பேசுற பாத்திர கேவலமா நினைப்பார்கள். ஆமாங்க. பாருங்கள் பஞ்சனைக்கா. பாருங்கள் சுவாமி. பஞ்சனைக்கு படிக்க, முத்தம் கொடுக்க, விளையாட கொஞ்சம் விளையாடவில்லை. உன்னை தேடி நான் எதற்கேன் தெரியுமா? பாத்துப்பா. முன்னே அவர்களை போராடி
போகிறேன். சரிங்க. 17வது யுத்த காலம் சண்டை போர் யுத்தத்துக்கு போகிறேன். போய் பாருங்கள் என்று சொல். விடைத்தா பட்டா. என்னடி போருக்கு செல்கிறேன் என்று சொல்கிறேன் பட்டா. இருந்தாலும் நீங்க யார் பட்சமாக போகிறீர்? அந்த பஞ்ச பனாதி பசங்களை பாண்டவர்கள், அந்த பாண்டவர்கள் நடிப்பிருந்தானே அர்ஜுனன், மட்டையன், கிட்டையன், அவனை அழிக்க போகிறேன். அண்ணா, என்ற சுவாமி வித்தையில வித்தையாக இருக்கிறது. என்ன முதல் நாள என்னுடைய தம்பிமார்கள் என்று சொன்னீர்கள். தம்பிமார்களிடம் போர் செய்வதா, போர் யுத்தம் செய்வதா பட்டா? உன் தாய் யார் என்று சொன்னீர்? குந்தி அம்மா. ஆமா, குந்தி அம்மாள் உன் தாய். உன் தாய். அந்த குந்திக்கு பிறந்தவர்கள் எனக்கு தம்பி. சுத்தி வளைக்கிறார் இவன், சுத்தி வளைக்கிறார். என்ன சொல்கிறீர் அண்ணா? என்னடி அண்ணா, அந்த தம்பியோ சுவாமி, தம்பிமார்களை தானும் சேர்ந்து இந்த தரணியை ஆண்டு விடலாம் சுவாமி. அண்ணன் தம்பிகள் சேர்ந்து அயோத்தி ஆண்டு வந்தாரே ராமலட்சுமன், அது போல ஆண்டு வந்துடலாம் சுவாமி. அதனால போர்க்களம் வேண்டாம் சுவாமி, சண்டை வேண்டாம், வேண்டாம், யுத்தம் வேண்டாம், யுத்தம் வேண்டாம். பாருங்கள் கூடி வர கொண்டாட்டின்னு பாக்குறேன், கொண்டாட்டின்னு பாக்குறேன். இதே வார்த்தை வேற யாராவது சொல்லி இருந்தால் அறுத்திருப்பேன். அதனால சண்டை போர் யுத்தத்தை நிறுத்தமை என் உடம்பில் ஓடுகிற ஒவ்வொரு குலத்தையும் உன் துணியின் உட்புறத்தில் ஊழி ரத்தம் கடன் தீர்ப்பேன். நான் போய்தான் தீர வேண்டும். விடைத்தார் விடைத்தார் விடைத்தார். போர்க்களம் சென்று வராத அதிகாலம் வந்து அகலாகப்பட்டவர் மடிந்து விட்டார். ஆயிரக்கணக்கான பிரேதங்கள் கிடக்கும், பிணங்கள் கிடக்கும் அந்த குருச்சேத்திர பீடபூமியில். உங்களை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் சுவாமி? பல்லாயிரக்கணக்கான பிணக்கோட்டத்திலே, அந்த நலங்கால பீடத்திலே உன்னை எப்படி கலந்து அறிந்து கொள்வேன் என்கிறாய். என்ன பெத்த தாய் குந்தி அம்மாள் எனக்கு கோழி போட்டு மகனே கண்ணை என்னை மாரடித்து எடுத்து அழுந்து கொண்டிருப்பாள் குருசேஸ்திரத்தில். எந்த தாய் என்னை எடுத்து போட்டு அழுகிறோ அவர்தான் இவர்தான் தன் கணவர் என்று அறிந்து கொள். அப்படிங்களா குந்தி அம்மாள்? ஓஹோ பட்டா. என்ன இருந்தாலும் சுவாமி நானா
இடத்துக்கு சென்று தாங்களாகப்பட்டவர் மடித்து விட்டார். இந்த மங்கையால் பொன்னுருவியோ என் மகனாக விலகக்கூடிய மிஸ்டேக் ஏதோ நாங்கள் யாரிடம் தஞ்சம் என்று போவோம். அழக வேண்டாம். நீங்களே குறி சேர்த்து அர்ஜுனன் பானத்தில் ஒரு கால் மடிந்து விட்டால் என் மகனாக விஸ்வகேது சுபகேத வைத்து நான் என்ன செய்வேன்? நான் எங்கே போவேன்? யாரிடத்து அடைகலம் என்று சொல்கிறேன்? அந்த துரியனிடம் இருக்க வேண்டாம். நான் தான் செஞ்சோட்டு கணிந்திருக்க சேராத இடம் சேர்ந்தேன். என் உயிரை அர்ப்பணிப்பேன். ஆனா என் தம்பிகளுக்கான பாண்டவர்கள் அவர்களோடு போய் சேர்ந்து விடு. என் அண்ணன் மனைவி என் அண்ணன் மக்கள் என்று பாசமா உன்னை அழைத்து உபசரணம் செய்வார்கள். தர்மமே ஜெயம் என்று வாழ்பவர்கள் அங்கே போய்விடு. அப்படிங்களா? இருந்தாலும் இத்தனை தினங்களாக நாம் இருவரும் கூடி வாழவில்லை. என் கையால் ஒருவாய் சாதம் சாப்பிட்டு விட்டு போக மாட்டா. அன்பாக பண்பாக பாசமாக சிரித்த முகத்தோடு சாதம் சமைத்து கொண்டு வருகிறேன். அந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டு போங்க ஐயா. எனக்கு ஒரு மன திருப்தியா இருக்குங்கிறீங்க. பைத்தியக்காரி. அதிர்மத்தின் பக்கம் இருந்து அதிர்மத்தின் சோத்தை சாப்பிட்ட இந்த ரத்தம் தர்மத்தின் சோத்தை உண்ணக்கூடாது. பைத்தியக்காரி. நான் இன்னொரு அரை மணி நேரம் நான் முடிச்சே போறேன். ஏன் அவசரப்பட்ட? அதுக்குள்ள நான் பத்தியமா முடிக்க போறீங்க சொல்ல. சரி சரி போ. அதெல்லாம் இருந்தால் ஒரு வாய் சாதம் சாப்பிட்டு விட்டு போக. வேண்டாம் வேண்டாம். பால் தருகிறீனா? சரி, உன் பிடிவாத குணத்தால் பாசத்தை அறிகிறேன். பால் கொண்டு உறவோடும் சிரித்த முகத்தோடு பால் கொடுத்தே அந்த பாலை நானும் அருந்தலாம் என்று வாங்கி அருந்துகின்ற பொழுது அரைப்படி பாலுக்குள் காப்படி ரத்தம், ரத்தவாடி வீசுகிறது, ரணவாடி அடிக்கிறது. அதிலிருந்து கூட சொந்தமில்லாத போய்விட்டது. இந்த பால் கொடுப்பதற்கு கூட எனக்கு மனமில்லாமல் போய்விட்டதா? கொடுப்பனை இல்லை, என்ன செய்வது சுவாமி? கடைசி நேரத்தில் பால் கொடுப்பார்கள், மனைவி உயிர் தண்ணி உயிர் பால் விடுவார்கள் என்று சொல்வார்கள். அது கூட கொடுப்பனை இல்லாமல் போய்விட்டது. விதிபயன் என்ன செய்வது? என்று சொல்லமா நேரம் அர்ஜுனன் பானம் என்னை கூவி வா வா கர்ணா வாடா வாடா என்று கூவி அழைக்கிறது. என் செவியில் விழுகிறது. நீங்க சண்டைக்கு போகணும்பா. போகட்டா போக. அடி பாவி, அடி பாவி. போய் வா என்று ஒரு பெண் அரமனையில், அதாவது கணவன் அரமனை விட்டு போகும்போது போயிட்டு வாருங்கள் சாமி என்று எந்த பெண்ணும் சொல்வார்கள். ஓ என்று ஒத்த குரல். உன்னை சொல்வதில் தவறில்லை, உன்னை நான் தப்பாக நினைக்கவில்லை. 11 எக்ரோனி அளித்தவன் என் தம்பி அர்ஜுனன். 11 எக்ரோனி அளித்த என்ன ஒருவரை விடவா போகிறான்? நான் சாகத்தான் போகிறேன். என் மகனா, இன்னொரு விஷயம் உனக்கு சொல்கிறேன். நான் அப்படி ஒரு கால் மடிந்து விட்டார். பாண்டவர்களும் என் தம்பிகள்
நான் கோடி போடுவேன், கொல்லிக்கரை ஒடிப்பேன், மண்ணு தள்ளுவேன் என் அண்ணனுக்கு என்று வருவார்கள். கௌரவர் துரியோதனனும் என் கூட இருந்தவர், என்னுடைய உப்பு சோத்தில் ஊறியவர். அதனால் அவருக்கு நான் கோடி போடுவேன், கொல்லிக்கரை ஒடிப்பேன், மண்ணு தள்ளுவேன் என்று வருவான். இவர்களை யாரையும் விடாது. அப்படியா? அவர்கள் எனக்கு பங்காளியாக வேண்டும். அவர்களை விடாதே. நான் செத்து விட்டால் எனக்கு யார் சம்பிரதாயம் செய்ய வேண்டும் தெரியுமா? தேவி அடிந்து புரசனமே உனக்கு பணத்தெடுத்து கோடி வரும். உங்க புருஷனா செத்துட்டா பூந்தெடுத்து கோடி வரும். மஞ்சள் வரும், பூ வரும், பொட்டு வரும், புத்தாடை வரும், கல்கான வளையல் வரும். இதெல்லாம் அணிந்து புது பொன்னை போல என்னை கழுவி குளிப்பாட்டி அத வாசப்படியில் போட்டு சாங்கி சம்பிரதாயம் செய்கின்ற பொழுது என் அருகில் அமர்ந்து புது பொன்னை போல கட்டிய தாலி அரிச்சிடப்பா போதும். அது நமக்குள்ள உறவா போது கழிந்து விடும்.
என்னை காணக்கரை எடுத்துக்கிட்டு போகும்போது மாற்றானை கொல்லிக்கொள்ள எடுத்து வைக்காதே, மாற்றானை விடாதே. மக்களை என் மகனாகிய விஸ்வகேது சுபகேது அதாய்க்கு தாய்க்கு தலசமன் என்பார்கள், தந்தைக்கு இடசமகன் என்பார்கள். என் இளைய மகனாகிய சுபகேதை கொல்லிக்கொலை எடுக்க வையுங்கள், மண்ணு தள்ள வைங்க, கொல்லி வைக்க வையுங்கள். அது போதும் தேவி. இருந்தாலும் மன்னா உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. என்னம்மா வார்த்தை? மன்னா நீங்க தேரேறி மகுடி வந்த போருக்கு போகின்ற போது கொல்லாத ஆந்தை கூவுகிறது. தேரேறி மன்னவா சண்டைக்கு போகும்போது கொல்லாத கோட்டான் சத்தம் கேட்கிறது. கோட்டானும் ஆந்தையும் அலறினார். யாரும் அதாவது உயிரோடு வந்ததில்லை. விதிபையின் தன்னை வெல்ல வேந்தனைய மாட்டேன். என் விதி எப்படியோ அப்படியே முடியட்டும். எனக்கு 6 செத்தாலும் சாவு, 100 செத்தாலும் சாவு. எனக்கென்று ஒரு சாவு ஒரு நாள் இருந்தே தீரும். ஐயோ பதிலும் பதிலும் அம்மா. சரிண்ணா. இப்ப எங்க போகிறேன் தெரியுமா? எங்க போறீங்க? கற்பகர் அதே ஜல்லியை அழைத்து சரி நான் ரணகலம் போகிறேன். ஓ ஆகட்டும், போலாம் போலாம். அதே சமயத்தில் கர்ண மகாராஜா சொல்லுங்க. ஆனால் ஆனால் இன்று 17ஆம் நாள் சண்டை யுத்தம். சரி துரியோதனுடைய பட்சத்தில் அங்கு தேசாதிபதி கர்ணனுக்கு ஜனாதிபதி பட்டம் கட்டி சரி சரி குருச்சேத்திர பீடம் அனுப்பிச்சிருக்கிறான் துரியோதனன். சரிங்க. பாண்டவர் பட்சத்துல இன்று அர்ஜுனனுக்கு ஜனாதிபதி பட்டம். சரி சரி ஆயன் அழைத்தார் என்று அர்ஜுனனை அது சீக்கிரமாக அழைத்து வரும். சரிங்க. கேளுங்கள் சபையோர்களே, ஆயன் அழைத்தார் என்று அர்ஜுனன் வருவார். அவரால் மற்ற விஷயங்கள்
அதுக்கு மட்டும் சம்பளம் நிறைய இருப்பேன். எப்படிடா இருக்குது? வேஷம் போட்டுக்கிறான், எல்லாம் பொருளெல்லாம் வாங்கிட்டு எவ்வளவு கஷ்டமான பொருள் இதெல்லாம். செவ்வாய் சந்தையில வாங்கின பேண்ட் சட்டுக்கு உனக்கு சம்பளம். அவன் 8000 போட்டு துணி எடுத்தவனுக்கு சம்பளம் இல்லையா? ஒரு ஷர்ட் 550 டே. ஷர்ட் மட்டும் ஷர்ட் 550. செவ்வாய் சந்தையில எடுத்தா நானே பார்த்தேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி புக்கிங் பண்ணி எடுத்தது. செவ்வாய் சந்தையிலயா? சபைநாடு வருகின்ற பாவி. ஆமா, நான் யாரு? நீங்க யாரு? என் பெயர் என்ன? சொல்லுங்க. நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு? பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு குந்தியமாக பிறந்த என்னுடைய பேரோ ஆளால் அழகப்பட்ட அர்ஜுனன். அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் மாமனை காண வேண்டும். என்னத்துக்கு? 18 நாள் பாரத போர் துவக்கி சரி 16 நாட்கள் சரி இந்த பாண்டவரே ஜெயம். ஆமா, இன்றைய தினத்தில் 17ஆம் நாள் சண்டை. இன்றைய தினத்தில் யாருக்கு சேனாதிபதி பட்டம் என்று என் மாமனை கேட்க வேணும். சரி. போய் மாமனை பார்க்கலாமா? ஆறு மாமா, ஓல் மாமா. ஏய் வரவா ஓ மாமா, பாதத்தை சரி அர்ஜுனாகப்பட்டவர் வணங்கி நிற்கிறேன் மாமா. நீடுருவி வாழ்ந்திருப்பாய். அப்படியா? ஆனால் ஆமா, இன்று இன்றைய தினத்தில் 17ஆம் நாள் சண்டை. ஆமா இன்று யாருக்கு சேனாதிபதி பட்டம்? உன்னுடைய நீண்ட நாள் பகை ஆமா இன்று நிமாத்தனை ஆகிறது. எப்படி மாமா? நேரட்ட எதிரி யார் உனக்கு? யாரு உனக்கு யார் நேரட்ட எதிரி? எனக்காக அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய அதிபல கருணராஜனே நேரட்ட எதிரி. அன்று நாள் முதல் கொண்டு இன்று நாள் வரை அவன் தான் உனக்கு நேர் எதிரி. ஆமா, அண்ணவனுக்கு துரியோதன பட்சத்தில் ஜனாதிபதி பட்டம். குருசேகரம் போயிட்டான். ஓ கால தாமதம் என்று நான் உனக்கு சேனாதிபதி பட்டத்தை கொடுக்கிறேன். ஓ எனக்கு? ஆமாமா. அப்படியா? புறப்படு. ஓ இன்றைய தினத்தை எனக்கும் அந்த அர்ஜுனுக்கு அழகமரனுக்கு கருணுக்கு சண்டை. கடுமையான போர். போர். ஆமா. போர்க்களத்துக்கு போலாமா? புறப்படு, நான் தேர்ச்சாரியாக வரேன். அப்படியா? ஆகட்டும். கமாட்டு பாபா ஆச்சாரீஜ. தலைமேறி போவோமா? அந்த ரதத்திலே ஓட்டு ஒருவன் அமர்ந்து ஒருவன். ஆமா, யார் சொல்லியடி? நல்லா உத்து பாரு யாருன்னு. நீ உத்து பார்த்து சொல்லு. அதான் மாயவன். கண்ணா, ரதம் ஓட்டுவன் யார்? ரதம் ஓட்டுவன் மாயவன். அது ஓட்டுவன் திருட்டுக்கூதி மாயவன். அமர்ந்து வரவன் அர்ஜுனன். இப்படியே சொல்றேன். ஆமா, பேசுவோமா? அடே அர்ஜுனா, அடே கண்ணா, ஏய் செல்லியடி, நான் எப்படி என் வீரம் நான்கிற பஜபலம். ஆமா ஏண்டா வைத்தியக்கார அர்ஜுனனே, என் வீரம் என்ன, என் தீரம் என்ன, நான்கிற பஜபலம் என்ன? சரி, ஏழை போர் செய்ய வந்திருக்கிறாயே, என்னடா நீ? யார் உன்னுடைய வீரமா? ஏண்டா அன்றைய நாள் பாஞ்சால தேசத்திலே திரௌபதி அம்மனை திருமணம் செய்வதற்காக பழிக்காத வில்வழித்து திருமணம் செய்யும் போது வில்லை நாடியை பூட்டி இருக்கும் போது கீழே வளர்ந்தே அப்பங்களா பார்த்து வீரா தீரா போட்டு போலாம். சிறிய பாலன் அபிமன்னனை துடிக்க வெட்டி போட்டோமே, அங்க எங்கடா போட்டுவோன் வீரம் என்று கேள்ற ரொம்ப
கர்ணா போருக்கு வந்து விட்டோம். தெரிஞ்சவர்கள் காய்கறிகளை புதித்தவர்கள் ஆடு இல்லாத அனாதி பசங்களே. உங்களுக்கெல்லாம் போர் யுத்தம் ரணகலம் அன்று 16 சிலை பிதாமனை பீஸ்வரை கொண்டீர்கள். 16 சிலை குருவாயு துணை கொண்டீர்கள். இன்று யார் ஜனாதிபதி பட்டம்? கர்ணன் கர்ணன் அதே கர்ணா என்ன குரல்? இன்றைய நேரத்தில் போர்க்களம் வந்து விட்டோம். தேவையில்லாத பேச்சு எட்டி வைத்து இருக்காங்க. தொண்டில் அடித்திருக்கிறது குத்துக்கள். வெட்டி வார்த்தை கொட்டி அளிக்க வேணாம். எடு நாடியை இதோ என் கையில் இருக்க நாகபானம். இந்த நாகத்திற்கு அறிவுரை சொல்லி உன்னை பாரு ஒன்றாட்டம். அதோ அர்ஜுனன் சிரம் அரித்து வா. என்ன செய்கிறாய்? என்ன செய்கிறாய்? என்ன சொல்றேன்? என்ன நீங்க செய்கிறாய்? இப்போ என்ன செய்கிறாய்? ஆமா, பானம் தொடுக்கிறேன். எங்கே குறிப்பாத்து வைக்கிறாய்? அர்ஜுனன் சிரத்திற்கு சிறுத்திற்கு குறிப்பாங்காது. அர்ஜுனுடைய மார்புக்கு குறிப்பார். ஏன் முன்னாடி உட்கார்பவர் யார்? அருகில் இருப்பவர் ஆயன். ஆமா, ஆயன் என்ற மாயன். ஆமா, பல வித்தைகளை தெரிஞ்சவர்கள். சூழ்ச்சியால் காப்பாற்றி விடுவார். அப்படியே சொல்றேன். ஆமா, சாரதி மட்டும் ஓட்டு. ஓர் யுத்தம் தண்ணீர் என் கடமை. சரி, நீ சாரதி மட்டும் எனக்கு அறிவுரை சொல்லாதே. சரி. நாகத்தர் போடுறியா? ஏண்டா நீஜோ இலிகளத்தான் ஈராஜாரி தேராட்டி மகன். நீ என்ன அடிப்பதா? நாடோ சத்திரியன். நீ என்கிட்ட போர் செய்வதற்கு ஒழுங்கான தகுதியானதா இல்ல? நான் ஈனச்சாதியா? தேர் ஓட்டி தேர் பாகனா? என் குலம் தான் உன் குலம், உன் குலம் தான் என் குலம். இழிவுபடுத்த நான் தயாராக இல்லை. தெரியாதவன் பேசுடா பேசு. தெரிந்தவன் நான் தெரியாதவன், நான் அறிந்தவன் நீ அறியாதவன். அதனால பேசுறடி. ஆமா, அந்த கருணாகப்பட்டவன் நான் தெரிந்தவன், நீ தெரியாதவன், நான் அறிந்தவன், நீ அறியாதவன் சொல்றானே, அதுக்கு என்ன மாமா அர்த்தம்? ஆனால் இதோ குறிச்சத்திர வீடம் உன்னை கண்டு பயபக்தியிலே உணரி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் சிந்திப்பதற்கு நேரம் அல்ல. சரி, நீ போரை செய்யு. பாப்பு வருகிறது. ஆகாயத்துக்கு பூமிக்கு வாய பொழுது அர்ஜுனா 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 என்று சொல்லி வருது. என்ன பாபா செய்வேன்?
அர்ஜுனா, ஆமா. அன்றொரு நாள் கொடுத்தா ஊர்வீசி சாபம். எப்படி? ஆணுக்கும் சேராத பெண்ணுக்கும் சேராத அரும்பேடி என்று ஆமா. அவ சொன்ன சாபம் கஷ்டமா பழுதுமாயிற்று. கேவலம் இந்த பாம்புக்கு பயந்துக்கிறியா? ஓ. ஆனால் அர்ஜுனா, உன்னை நான் காக்கிறேன். அன்றொரு நாள் ஆகாய கெந்துருணத்தில் அழியாத புறவை உடையாத ரதம் உனக்கென்றே நான் பெற்று வந்திருக்கிறேன். அதனால என் பெருவரலால் அந்த உடையாத ரதத்தை அழுத்த செய்கிறேன். சரி. ஓரடி புதைந்து விடும் பூமியில உன்னை நான் காக்கிறேன், பயப்படாத. ஆகட்டும். கேளுங்கள் சபையோர்களே, அன்பிற்கு பண்பிற்கு வாசத்துக்குரியவர், நேசத்துக்குரியவர், அதாவது சுயநலம், அதாவது சுயநலம் இல்லாமல் பொதுநிலத்திற்காக பாடுபடுகின்ற என் அன்பார்ந்த மனமார்ந்த அண்ணனாகிய தம்பியாகிய சேகர் அவர்கள் நம்மளை எல்லாம் விளம்பரம் செய்து நம்ம சின்ன சிரிச்சு மக்கள் குட்டிங்கெல்லாம் நல்லா கூத்து வந்து நல்லா ஆடிட்டோம், விளம்பரம் படித்தினால் கூத்து வரும், நம்மளால 4 கூத்து வாங்கி ஆடட்டும் என்று அண்ணன் தம்பி சேகர் அவர்கள் என்ன சேனல் அக்னி புயல் சேனல், அக்னி புயல் யூடியூப் சேனல் அக்னி புயல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். விளம்பரம் செய்கின்ற என் அன்பார்ந்த சேகர் அவர்களுக்கு பல்லாயிரத்தாம் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று இந்த அம்மனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. போதுமா? சரி. இப்போது என் பகைவனாய் இருந்தாலும் பங்காளி, எதிரியாகிய அண்ணன் தம்பி சிறந்தை பார்த்து வருகிறேன். நாகாஸ்திரமே, அர்ஜுனன் சிறுத்தை அறுக்க வைந்தால் அர்ஜுனன் தேர்கலசத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என் முகத்தில் முழிக்காதே, பாலுண்ண வீட்டுக்கு பாதம் நினைத்து விட்டேன், உன்னதோடு வீட்டுக்கு நன்றி நினைத்து விட்டேன். இப்படி என்னோடு இருப்பதை விட உன் இனத்தோடு போய் உயிர் பிழைத்தோடு போ. மறுபானம் சொல்லுங்க மகாராஜா. மறுபானமா? என்னை பெற்றதே என் தாய். என் தாயிடத்தில் ஒரு கணக்கு மேல் மறுகணை கொடுக்கும்படி சத்தியம் கொடுத்து விட்டு நீ பயன்பட மாட்ட போ. பாலுன்னு வீட்டுக்கு பாதம் நினைச்சிட்டேன், உன்னதோடு வீட்டுக்கு நண்டகம் நினைச்சிட்டேன். என் இனத்தோடு போய் வாழ்வதோட இங்க உன் பாதத்துல மாண்டு படிறேன். நிஜமானுமே நைஸ் பண்ணாது எந்திரி. உன்னை பற்றி எனக்கு தெரியும். காரியம் விடுவேன், காரியமெல்லாம் ஜெயமாகி விட்டா வீரையும் பேசுவேன். அது உள்ளதாங்க போட்டு கொடுத்துட்டு சாமி இந்த இடத்துல வீடு கட்டுறேன். எங்க சொல்ல அழியாதவன், அது நான் குமாரி பேசுறேன். நான் போட்டு தர விட கருணா எங்க அர்ஜுனன் சிறப்பு எப்படியோ தப்பித்து கணி சூழ்ச்சியா என் கையில் வாழ் ஒரு புடிய நெஞ்சில் துணிவு இருக்கும் போது சரி தேர் மட்டும் சிறந்து என் கையில் இருக்க வானத்தில் அறுக்கிறேன் சிறந்து. சரி ஒரு மறுகணை தொடுக்க மாட்டேன். என்ன பெத்த தாயிற்கு மறுகணை பேர் மறுகணை தொடுக்க சத்தியம் தந்து விட்டு மறுகணை தொடுக்க மாட்டேன். மறுகணை கொடுக்க மாட்டாயா? தேர் வளர்த்தான் பிள்ளை நானே ஒரு சத்திரி வம்சத்தில் பிறந்தவன். போய்விடு, அடி வாங்கி செத்துறாத போய்விடு. சபையார்களே, இந்த மகாபாரதத்திலே அப்பா இந்த மகாபாரதத்திலே சிறந்த நாள் பாப்பா கருவாச்சக்கா பேசுவேன். இந்த மகாபாரதத்திலே சிறந்த நாடகம் கர்ணன். ஆமா. ராமாயணத்துல சிறந்தது வாலி மோசம், மகாபாரதத்திலே சிறந்த நாடகம் கர்ணன் மோசம். அதாவது சிறப்பா பாத்தீங்க. வாரி கொடுத்த வள்ளல், மகாபாரதத்திலே வாரி வாரி கொடுத்த வள்ளல் என்று பெயர் எடுத்தவன் கர்ண மகாராஜன். இந்த கர்ண மகாராஜன் கற்பூரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான். ஆனா பிறந்த அப்பமார்களே, பெண்ணா பிறந்த தாய்மார்களே, என்னையும் உங்க குடும்பத்தில் ஒருவனாக தம்பியாகவும் அண்ணனாகவும் நினைத்து உங்க கையில தர்மத்தை 100, 50, 20 போட்டு நீ சொர்க்கம் போய் சேருன்று வாழ்த்து கூறுங்கள், நல்லதே நடக்கும். மாமா அந்த கருணாகப்பட்டவன் என்னுடைய தேராகப்பட்டது பூமியில் எழுந்து விட்டது.
ஒரு என்னுடைய தூங்கி கொண்டிருக்கலாம் என்ன பண்றது ஆமா தான் தக்க சமயம் ஆஸ்திரத்தை விநியோகம் செய்து ஏமாமா நானே சத்திரிய குலத்தில் பிறந்தவன் அவனே தேரை தூக்கி நிறுத்தும் போது நிர்ணாயுத பாடியாக இருக்கிறான் பொழுது அவன் மீது நான் பாலத்தை தொடுத்தால் அது நம்முடைய சத்திரிய குலத்துக்கே அனுமானம் உன்னுடைய பாலா அபிமகனன பல பேர் ஒன்று கூடி 4 முக படைய வகுத்து ஒண்ணும் தெரியாத பாலன அனைவரும் சேர்ந்து கொண்டாங்களே அவையெல்லாம் தர்மத்தை பத்தி பேசும்போது நீ யாத சிந்திக்கிற ஓடி நீ எல்லாம் பார்க்கல ஐயோ பாபா ஏன் அர்ஜுனா கதனை நடத்தில் காடோ கதனை ரதத்தில் காடோ கடவுளே நான் என்ன செய்வேன் என் அண்ணனை ரதத்தில் அமர வைத்து அவன் தான் கர்ணன் என்றாய் என் அண்ணனை நான் படித்து இந்த அரணையை ஆடிடுவேனா மாமா ஐயோ மாமா மாமா அர்ஜுனா கர்ணனை ரதத்தில் காணோம் கடவுளே நான் என்ன செய்வேன் என் அண்ணன் தர்மனை கொண்டு வந்து ரதத்தில் அமர வைத்து அவர்தான் கண்ணன் என்றால் அண்ணனை நான் மடித்து இந்த அகலத்தை ஆடலாமா அண்ணா மாமா அர்ஜுனா எதுக்கு எடுத்தாலும் நான் கொண்டேன் என்று அகமாக பேசி உனக்கு அதிகம் பேடி பேடி சுத்தமான கேவலம் பேடி ஆமா இருந்துட்டாலும் உடனே பாடி கூடாரும் சென்று உன் அண்ணன் தர்மராஜனை பார்த்து வந்து பிறகு ஆஸ்திரத்தை விநியோகம் செய் அப்படியே ஆகட்டும் தம்பி அர்ஜுனா அண்ணா எவ்வளவு கர்ணனுடைய சிரம் அண்ணா அந்த கர்ணனிலே உயிரை பறிப்பதற்கு அம்பை எய்து போது அவருடைய முகத்தை பார்த்தால் உங்கள் முகம் போல தெரிந்தது என் அண்ணனே என்ற முகம் போல இருக்குதுன்னு உங்களை தேடி பாடி உள்ளார வந்து விட்டேன் அட பைத்தியக்காரா போருக்கு போய் புறமுதுகு காரிட்டு வந்துக்கிறியா ஒரு பேடி உன்னை போருக்கு அனுப்புனா பொழப்பு இப்படிதானே இருக்கும் அண்ணா உன் கையில் இருக்கிற காண்டி மூல சொத்து இல்லை உடச்சு போற அந்த காண்டி மாமா அர்ஜுனா ஏன் மாமா மாமா ஓல் மாமா காப்பாத்து மாமா தர்மராஜா மாமா என்ன பத்தி எது பேசினாலும் நான் சேர்த்துக்குவேன் என்னுடைய கையில இருக்க காண்டிபத்தை பத்தி பேசிவிட்டார் அப்படியா நீ விலகு பாபா அர்ஜுனா ஆமா 60 மார் காண்டிபத்தில் வானத்தை தொடுத்து விட்டு அந்த வானமாகப்பட்டது வீணாக கூடாது அருகில் இருக்கப்பட்ட வன்னி மரத்திலே வாஸ்திரத்தை பிரயோகம் செய்துவிட்டு கூடி சேகரம் காலதாமதம் என்று புறப்படு குருசேத்திரம் அப்படியே ஆகட்டும் ஒன்று பத்தா ஆயிரக்கணக்கான சதோம சங்கங்களை மகிழ்ச்சியாக ஒரு வானமா தியாகம் செய்ய அப்படியா தொடுத்தாரே கொடுத்தாரே என் காண்டிபத்தில் அம்பு மயிர்காலுக்கு ஒரு துறையாக விட்டிருக்கிறேன் உண்டா உயிர் போகவில்லை என்ன காரணம் அவன் உயிரோட்டு அவன் உடலை விட்டு அவன் உயிர் பிரியவில்லை ஏன் பிரியவில்லை என்றால் அன்று நாள் முதல் கொண்டு இன்று நாள் வரை அவன் கொடுத்தான் பாரு தர்மம் அந்த தர்ம தேவை உயிரை காத்திருக்கிறது நான் அவன் உயிரை நான் வாங்கி வருகிறேன் இந்த வெற்றி செய்திய உன் அண்ணன் தர்மனிடத்தில் போய் சொல்லு அப்படியே ஆகட்டும் புறப்படு
அதான் கொடுக்க கொடுக்க குறையாத கொடை வள்ளல் என்று ஆமா ஆமா உலகமே பேச்சுச்சு. ஆ, ஆ. அங்கு தேசம் சென்றான். சரி சரி இப்பதான் குருசித்திரம் போயிருக்கிறாரு சண்டைக்கு ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க ஏதாவது தானத்தை பெற்று கர்ணனிடத்தில் ஆ. என் மக்களை 27 பிள்ளைகளை காக்கலாம் என்று வந்தேன் ஐயா. எங்க பார்த்தாலும் பிணக்குயில் பத்தம் பத்தம் சலிக்கல. கூட்டத்திலே கர்ணன் யார் என்றா கேட்கிறேன்? யாரையா கர்ணன் எங்க சொல்லுவாங்களாம்? அந்த வாரி கொடுக்கும் கர்ணன், வாரி கொடுக்கும் வள்ளல் கர்ணன். ஆ. நான் தான் பிராமணர். அண்ணா, தாயா இக்கதி நேர்ந்தது. நான் ஆச்சா மரம் போல் அங்கு தேசத்தை வாழ்ந்திருந்தேன். என்னை பல பேர் ஒன்று கூடி மண்மேல் சாய்த்துட்டா. பல சத்துருக்கள் எனக்கு. யாராரையா இந்த சத்துருக்கள்? எனக்கு வந்தவது ஐயோ கண்ணாடி.
வயசுல எங்க மாயவன் கண்ணன் வரை எனக்கு பல பேர் சத்ராவதி. ஆச்சா மரமோல் அங்கு தேசத்தில் வாழ்ந்தேன். இத்தனை பேர் ஒன்று கூடி என்னை மண்மேல் சாய்த்து விட்டான். ரமணா, என் உயிர் போக நேரத்தில் குருசேரத்தை தேடி வந்திருக்கிறாய். என்ன சாமி? தர்மம் 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 எமதிடத்திலேயா? உண்மைதான். ரமணா, என்ன தர்மம் தருவேன் ரமணா? அதாவது என் கழுத்தில் இருக்கும் சரமணிகளும் என் சிரசில் இருக்கும் பொன்முடியும் தருகிறேன், பெற்றுக்கொள். இதை வைத்து நான் என்னையே செய்ய போகிறேன்? அன்று நாள் முதல் கொண்டு இன்று நாள் வரை நீ கொடுத்தாயே தர்மம், அந்த தர்ம தேவதை எனக்கு தாரவாத்து கூடயா? 27 பிள்ளைகள். ஆமா, நீ கொடுக்கும் இந்த தர்மத்தை வித்து தாரவாத்து அழித்து விடும். ஆமா ஆமா ஆமா, என் மக்கள் 27 மக்களுக்கு செலவாகிவிடும். ஆமா, அதனால் இதுவரையிலும் செய்த ஆமா என்ன கேட்ட தர்ம தேவதை தருவேன் தாரவாத்துமா? தாரவாத்து எனக்கு கொடுத்த எனக்கு தெரியும் தெரியும் சாமி. பானம் தொடுத்த என் தம்பி அர்ஜுனன் இரு கண்ணுக்கும் தொடுத்திருக்க கூடாதா? நீ வாழ்கடா என் தம்பி, என் உடன்பிறப்பே. போக நேரத்தில் கூட மாமனுடைய திருமுகத்தை பார்க்கட்டும் என்று என்னை விட்டு வைத்தாயே. வாழ்கடா, நீ வாழ்கா. என் மாமன் தானே இன்னைக்கு நான் தான் புத்தி புந்தியின் வயிற்றிலே புத்தி பிறந்த தாகத்தை தீர்க்க பிறந்த தலசு மகனா. பாண்டவருக்கு நல்லவனாகவும் எனக்கே இந்த நிலைமையான காரணம் ஏனென்றால் பாண்டவர்கள் தர்மத்தை பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள், நீ அதர்மத்தை பக்கம் நின்று போராடுற. சேராத இடம் சேர்ந்திருக்கிற, இப்பொழுது செங்கோல் கணக்கெடுத்திருக்கிற. அவ்வளவுதான். சரி, என் எழுந்து நீர்வாழ்த்து முடிக்கும் முன்னே எனக்கு 2 வரம் மட்டும் தரும் போது. என்னையா வரம்? மாமா, என்ன கேக்குற? எனக்கு தண்ணி நல்ல
நாவரண்டு போகிறது. என் உயிர் போகும் முன்னே, என் நாவரண்டு போவதற்கு முன்னே, என் நாவரண்டு போகாமல் இருக்க சரி கொஞ்சம் உயிர் தண்ணி தான் கூட உன் கையா கொடுக்கிறேன். ஆனா கர்ணா, உன்னை நாடு எத்தனையோ அச்சக்காரு பெச்சக்காரு இல்லாதவர்கள் ஆடி பரிதேசி எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. முத்தூர் அவரட்னா மாணிக்கம் புஷ்பம் கோமேதியம் என்று எண்ணற்ற பொன்பொருளைத்தான் தானம் செய்திருக்கிற. வந்தவிகளுக்கு அன்னதானம் கொடுக்கல. அதான உண்மை. உன்கிட்ட அன்னதானம் இல்லை என்றாலும் அதோ பாரு அந்த குடிசையில் இருக்குன்னு எந்த வரலாறும் காட்டுங்க. ஒரு பிராமணர் வந்தான். யார் தர்மபுர சாமி கர்மராஜனே என்றார். சரி சரி மாறி கொடுத்தேன் சொன்னதானம். ஆமா இது எனக்கு வேண்டாம். எனக்கு பசி அதிகமாகிறது. பாவம். இந்த பசி தீர கொஞ்சம் அன்னதானம் இருந்தால் குடி என்றார். கேட்டிருப்பாங்க. அப்ப நான் பிராமணர்கிட்ட சொன்னேன், என்னவென்று? ஐயா தாரம் என்கிட்ட இல்ல, என்னிடத்து என் வீட்டுல தாரம் இருந்தால் அன்னதானம் செஞ்சிருக்கோம். சரி உங்களுக்கு கொடுத்திருப்பேன். சரி தாரமே என்னை விட்டு போய்விட்டது. அதனால் என்கிட்ட அன்னதானம் இல்லை. அதோ அந்த வீட்டுக்கு போ, அன்னதானம் கிடைக்கும் என்று சொன்னேன். எந்த விரலால? இந்த ஆள்காட்டி விரலா. அந்த விரலை நாவினால் வையி நீர் சுரக்கும் எச்சுமில் வரும். அதை முழுங்கினா தாகவடி தீர்ந்து விடும். ஜலம் உண்டாகும். சொல்றீங்க உண்மையில அப்படியாகட்டும். தாகவடி தீர்ந்து விட்டதா? நான் போடவில்லை, ஆனாலும் போடக்கூடிய வீட்டை எவ்விரலால் காட்டினேனோ சரி அவ்விரலால் எனக்கு தாகம் தீர்ந்து விட்டன. சரி மாயவா. இரண்டாவது என்னையா? அர்ஜுனா மாண்டு மனுஷனானா நான்காம் பாதம் கடவுளுடைய திருவடி பொன்னான பொற்பாதத்தை கண்டு என்னை வைகுந்தபடி சேர்த்திருங்க. ஒரு மனிதர்களுக்கு தானத்தில் சிறந்தது 32 தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானத்தை நீ கொடுக்கல இந்த சென்மத்துல, அடுத்த சென்மத்துல நீ சிறுதொண்டனாகவும் உன் மனைவி பொன்னுருவி வெங்காட்டு நகையாகவும் உன்னுடைய மகன் விஸ்வகேது சீராளனாகவும் பிறந்து அன்ன கொடி கட்டி வருவோருக்கும் போருவோருக்கும் ஒரு நாளைக்கு 1000 பேத்துக்கு அன்னபோசனம் அழுத்தியானால் அடுத்த சென்மத்திலே உனக்கு 4ஆம் பதி சொர்க்கம் அடைகிறேன். இந்த சென்மத்தில் உனக்கு சொர்க்க பதி கிடைக்காது. அன்னதானத்தை மறந்ததுனால அப்படியா? நான் தெரியாத என் தாய் முகம் நானும் கண்டேன். ஐயோ, தெரியாத என் தாய் முகத்தை நான் தெரிந்து கொண்டேன். என் குலமறியாத கூடி வாழாத என் தேவியிடத்தில் என் குலமதை எடுத்துரைத்தேன்.
அறிந்தேன் தெரிந்தேன். சரி, கூடி வாழாத என் தேவிடத்தை என் குலமது எடுத்துரைத்தேன். உண்மைதான். நான் இருந்து விட்டால் என் மகனாய் என் மக்களை இருவரையும் அழைத்து வந்து என் மகனாகிய மூத்த மகன் இடத்திலே கொல்லிக்கூட எடுக்க வச்சு எனக்கு மண்ணு தள்ளி கொல்லி வைக்க வச்சு விடுங்க. இதோ நான் சாலோக சாமி இப்ப சார்வ அடுத்த ஜென்மத்தில் கிடைத்தாலும் இப்போது நான் எள்ளு தண்ணி நீர் பார்த்து கொடுக்கிறேன், பெற்றுக் கொள்ளுங்க. ஆகட்டும், கோழி அப்படியே செய்கிறேன். கோழி எடுத்துவா. சாரி கூப்பிட்டு சொல்லுங்க. யாரம்மா? அம்மா, யாருப்பா அழைப்பது? உன் மகனாலும் கண்ணு மகாராஜா மாண்டு பணிந்து விட்டாரம்மா. என் மகன் கண்ணன் மாண்டு விட்டானா? ஆமா ஆமா. Bye.
அருள்வாளிக்கும் சண்டி மண்டி சாமண்டி உத்தண்டி வேதாளி திருசூலி பேச்சமல் பிடாரிமல் ஆனந்தாய் ஆண்டிச்சு பொன்மாரி புகழ்மாரி தண்டுமாரி தாளமணி சொல்லக்கூடிய கருமாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு பல லட்சக்கணக்கில் செலவுகள் செய்து நம்ம 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அல்லாமல் அன்னம் தலவாழ இலை போட்டு அன்னம் அமுதளித்த அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் பிள்ளை சோனியும் காத்து கருப்பு கந்த சுவாமிகளுக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழையடி வாழையாக நோய்கள் இல்லாமல் சிறப்பாக என் ரத்தங்கள் என் இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் சுகமாக வாழ வேண்டும். எங்களால் முடிந்தவரை கர்ணன் சண்டை அல்லது கர்ணன் முக்கிய மோசம் என்ற நாடகம் ஆடினோம், ஆடிக்கொண்டிருக்கின்றோம். எங்க நாடகம் வாங்கி கூத்து நடத்தி தருவோம். இருக்குது எங்கள் நாடகம் இத்துடன் முடிவடைந்து விட்டது. எல்லாரும் சென்று வரலாம். எல்லாம் தட்டிங்க, ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க.